வரவேற்பு தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ நடந்த மாநாட்டில் நீங்க பங்கேற்றீங்க. வந்து நடிகராக இருந்து அரசியலில் குதிச்சு அதுக்கப்புறம் வந்து அமைச்சராகி இப்போ குடிமகனாக இருக்கார் உதயநிதி. அதை பற்றி உங்க கருத்து? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் விஸ்டோ ரேசிங் மோட்டார்ஸோடைய பஜாஜ் அட்டாக் வந்து ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பைக்கோட லான்ச்சுக்கு தான் வந்தோம். அந்த ஷோரூமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பைக் எடுக்கணும் கள்ளக்குறிச்சினா நீங்கள் பஜாஜ் அட்டாக் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். விஜய் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ நடந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்றீங்க. ஆனால் எனக்கு அரசியலில் எனக்கு தெரியாதுண்ணே. அந்தளவுக்கு நான் எனக்கு அந்தளவுக்கு அறிவுலாம் எனக்கு இல்லைண்ணே. நான் ஒரு சாதாரண ஆள்ண்ணே. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதானே. ஐயோ, சாரை பாராட்டுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. நான் சாதாரண காலில் கிடைக்கிற மண்ணு மாதிரி அண்ணே. அந்தளவுக்குலாம் அந்த பெரிய ஆள் கிடையாது. ரொம்ப சாதாரண ஆள். இப்போ வந்து நடிகராக இருந்து அரசியலில் குதிச்சு அதுக்கப்புறம் வந்து அமைச்சராகி இப்போ குடிமகனாக இருக்கார் உதயநிதி. அதை பற்றி உங்க கருத்து? அதை பற்றி கருத்து சொல்கிறவங்க நான் பெரிய ஆள் கிடையாதுண்ணே. நான் ரொம்ப சாதாரண ஆள். என்னால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதானே. அவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்குலாம் எனக்கு அறிவு இல்லைண்ணே. நான் சாதாரண ஆள். நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. நன்றி, எல்லாரும் நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. என்னோட அண்ணன் சொத்தை வித்து விஜய் ரசிகர் மன்றத்தை வளர்த்தவரு. ஆனா அவரை கட்சியில இருந்து ஏன் சார் ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு புசி ஆனந்த் கிட்ட ஒரு பெண் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆலோசனை கூட்டத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நிதானமா இருக்கு, ஒன்னும் அவசரப்படாதீங்க. ஏன் இவ்வளவு பேர் எத்தனை நீங்க உன்னோட இது வரைக்கும் எங்களுடைய ஏன்கிட்டயோ என்னுடைய நிர்வாகிகிட்ட இது சம்பந்தமா சொன்னீங்களா? இல்ல நம்ம சொல்லியிருக்கிறீங்களா? இல்ல இல்ல. அதனால நீங்க ஒரு மனுவா எழுதி கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் என்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க செஞ்சு தரோம்.